ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு நலத்திட்ட உதவிகள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 18,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குறாங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சார், ஒரு புகார் என்ன கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணல சார், எப்படி சார் அப்ளை பண்ணலாம், இதற்கான தகுதி என்ன சார் என்ற முழுமையான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. புகார் எண் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா உடனடியாக உங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் தகவல் கொடுத்துருக்காரு. முதல்ல அமைச்சர் என்ன தகவல் கொடுத்துருக்காருன்றதை பாருங்கள், அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அமைச்சர் கொடுத்த தகவலை பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்ம புகார் அளிக்கலாம், புகாருக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க. அந்த தொலைபேசி எண் மூலமாக புகார் அளித்தவுடன் கூடிய விரைவில் உங்களுக்கு முழுமையான தீர்வு காணப்படும். அப்படி இல்லைன்னா சிஎம் செல் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அந்த சிஎம் செல்லில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுன்றதை வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக மேக் பண்ணித்தரேன். இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கும் புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதன்முறையாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மகப்பேறுக்கான ஒரு உதவித்தொகை என்கின்ற வகையில் 6,000 ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை 2006ஆம் ஆண்டில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் பிறகு 2011-12ஆம் ஆண்டு 12,000 ரூபாயாக அது உயர்த்தப்பட்டது. தற்போது அந்த திட்டம் 18,000 வரை பல்வேறு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருந்த போது பயனாளிகள் தேர்வு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஒன்றிய அரசு 2018க்கு பிறகு 3,000 ரூபாயை இந்த திட்டத்தில் தருவது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பெயர் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் என்கின்ற வகையில் ஒரு 3,000 ரூபாயை இந்த திட்டத்தில் தருவதற்கு அவர்கள் இணைந்தார்கள். அப்படி அந்த 3,000 ரூபாய் ஒன்றிய அரசு தருவது, 15,000 ரூபாய் தமிழக அரசு தருவது என்கின்ற வகையில் ஒரு 18,000 ரூபாய் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. ஒன்றிய அரசை செயல்படுத்துவது என்பது மருத்துவத்துறையின் சார்பில் இல்லாமல் சமூக நலத்துறையின் சார்பில் செயல்படுத்துகிறார்கள். எனவே இந்த துறைகளை ஒருங்கிணைப்பதில் இருக்கிற அந்த பல்வேறு சிரமங்களை களைந்து இன்றைக்கு இந்த திட்டம் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த 18,000 இந்த 14,000 ரூபாய் என்பது 3 தவணைகளாக வழங்கப்படவிருக்கிறது. அதற்கான மாற்றம் இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. இதிலும் கூட ஏற்கனவே யாரெல்லாம் இதில் பெறப்படாமல் காத்திருக்கிறார்களோ, விண்ணப்பித்து விட்டு தகுதி உள்ள விண்ணப்பதாரர்கள் யாருக்கெல்லாம் தரப்படாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தேடி சென்று கொடுக்கிற வகையில் இன்றைக்கு இந்த திட்டத்தை இங்கே புதிதாக தொடங்கி வைக்கிறோம். புகார் தெரிவிக்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நிதியுதவி கிடைக்காதவர்கள் ஆதார் அட்டை அப்டேட் செய்து சரியான வங்கி கணக்கு விவரத்தை அளித்தால் நிதியுதவி கிடைத்துவிடும். ஊரக பகுதியில் யாருக்கேனும் நிதியுதவி கிடைக்காதால் தாமதம் ஏற்பட்டால் சுகாதார கூடுதல் இயக்குநரை அவரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி பகுதியில் வசிப்பவர் நகர நல அலுவலருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வாறு கூறியுள்ளார் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் நம்பர் வேணுன்றங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்ப காலத்தில் பேருக்காக நிதி உதவி தொகையாக 12,000 18,000 வழங்க மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை ஆணையம் வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் போன்றவற்றை குறைக்க காரணமாக இருந்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 18,000 இத்திட்டத்தின் மொத்தம் 18,000 கொடுக்குறாங்க. இதில் 2,000 ரூபாய் மதிப்புள்ள ஊட்டச்சத்து பரிசு பெட்டகம் பொருட்களில் பட்டியலில் கர்ப்பிணி இத்திட்டத்தினை பயனை பெறுவதற்கான தகுதியானவர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 19 வயசு மேற்கொண்ட 5 தவணை தொகை உதவித்தொகை 2 பிரசவத்துக்கு மட்டுமே பிறக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்கள் கிராம பகுதியில் உள்ள சுகாதார மைய நிலையத்துக்கு சென்று அங்கே நாங்கள் கேட்ட தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி புகார் அளிக்கலாம், எப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் கிடைக்குன்றத கொடுத்துருக்காங்க. முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. வரலன்னு சொன்னாங்க. அது ஆபீஸ்ல தான் அவங்களோட லாகின்ல ஓப்பன் பண்ணி பார்த்து சொல்லணும். இதுல எழுதி போறதோட எங்க வேலை முடிஞ்சது. பிக்மி ஐடி கொடுத்து ஒரு விசிட் கொடுத்து ஒரு டிடி 2 டிடி போட்ட மாதிரி காமிச்சிட்டு இன்னொன்று பிஎஸ்சி விசிட் போட்டாங்கன்னா சுகர் டெஸ்ட், அல்புமின் சுகர் டெஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த பணம் எலிஜிபிள் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். அதே போல கார்டு வறுமை கோட்டு கீழே ஸ்மால் கார்டு இருக்கு இல்லையா, ஸ்மால் கார்டில்
CCHH இருக்கணும், AYY இருக்கணும். NPHH இருந்தா பணம் வராது. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா ஈஷாராம் கார்டுன்னு வாங்கி நான் சொல்றது நான் உங்களை. ஓகே மேம். அது ஈஷாராம் கார்டு வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா அது எலிஜிபிள். அது வந்து தொழிலாளர் நலவாரியம் அது. ஆமா. அதை கொடுத்தாங்கன்னா அதை என்ட்ரி போட்டு அதை நாங்க வந்து அப்டேட் பண்ணி அதன் மூலமா தான் பணம் இப்போ எல்லாருக்கும் பணம் வருது. ஏன் வரலன்னு சொன்னாங்க? இல்ல ஒரு ஜென்ரலா கேக்குறேன் நான். நம்மள பொதுவாக சொல்ல இப்ப எல்லாருக்கும் பணம் வந்து செகண்ட் கிராவிடா 2வது குழந்தையா இருந்தா 6000 ரூபாயும், முதல் குழந்தையா இருந்தா 3000 ரூபாயும் பணம் வந்திருக்கே. நிறைய பேருக்கு பணம் வந்திருக்கு. இந்த ஸ்கீம் வந்து சீக்கிரமா பணம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பணம் வரல. இந்த எம்ஆர்ஐபிஎஸ் வந்து பணம் வரல. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்னா என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்ன, செகண்ட் ஸ்கீம்னா என்ன மேம்? இதே ஸ்கீம் தான் பிக்மி 2.0. பிக்மி 2.1 இப்ப புது ஸ்கீம் வந்திருக்கா மேம்? அது பிக்மி 3.0 இப்ப புது ஸ்கீம். ஓ, பிக்மி 3.0. 2.0ல தான் பணமே வரல. ஓஹோ. 3.0ல எல்லாருக்கும் கம்பல்சரி பணம், எல்லாருக்குமே நாங்க எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பணம் வந்துச்சுன்னு சொல்றாங்க தவிர யாரும் வரல சார். அந்த 2.0 தான் நிறைய பிரச்சனை. சரி, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் மேம்? என்ன சொல்யூஷன் இதுக்கு? அவங்களுக்கு வந்து இப்போ வரல, 2023ல ஜூன் மாசம் குழந்தை பிறந்தது சார், இது வரைக்கும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இப்போ? அதை நாங்க ஆபீஸ்ல தான் கேட்க சொல்லுவோம். எங்களுக்கு அந்த இது வந்து ஏன் பண்ண வரலன்னு அவங்க தான் லாகின்ல பார்க்கணும். இந்த NPHH கார்டு இருந்தனால அதனால கூட ரிஜெக்ட் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து இப்ப கிடையாது, இப்பதானே அது. அப்ப கிடையாது. அப்ப வந்து எதனால நாங்க போட்டோமே வறுமை கோட்டுக்கே கணக்கே பாக்குறது கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஆதார போட்டு சேவ் பண்ணி கொடுத்து நாங்க பேங்க் டீடைல் போட்டுருவோமே. இப்பதானே போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் கேக்குறாங்க, வறுமை கோட்டு கீழே இது கேக்குறாங்க. இப்பதானே கேக்குறாங்க அதெல்லாம். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அக்கௌண்ட் வேணுமா மேம்? போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் இருந்தா தான் பணம் வருமா? கண்டிப்பா போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் தான் மெயினா கேக்குறாங்க. அதுதான் இப்ப பணமே வந்து 6000 3,000 வந்துட்டு இருக்கு பணம். எல்லாருக்கும் பெண்டிங் யாரும் கிடையாது. இப்ப நான் வந்து 3.0 ஆரம்பிச்சதுல இருந்து யாருக்கும் பணம் இன்னைக்கு வராம இல்ல. எல்லாருமே பணம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண இதுலயே போய் கேட்கலாம். அப்படி கேட்டா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஆமா, அவங்க இல்லைன்னா பேங்க் புக் என்ட்ரி போட்டு எடுத்துன்னு வந்து மெடிக்கல் ஆஃபீஸர், ஐஎம்ஏ மெடிக்கல் ஆஃபீஸரோ யாரு கேக்குறாங்களோ அந்த ஊர் மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்க சொல்லுங்க. மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கணும். ஓகே மேம். ஆமா. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷர்மா கார்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தொழிலாளர் நல வாரியத்தில் அட்டை இருந்தனாலும் போதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. மேலும் தகவலுக்கு கமெண்டில் கேளுங்கள். இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணேன் சார் கிடைக்கலன்றவங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள மெடிக்கல் ஆஃபீஸர், உங்களுக்கு மேல் அதிகாரி, உங்கள் இப்போ நான் என் கிராமத்துலேருந்து மெடிக்கல் ஆஃபீஸர், எங்கள் ஊர் பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அங்கே போய் மெடிக்கல் ஆஃபீஸரில் கேட்கலாம். உங்கள் பகுதியில் நீங்கள் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அங்கே போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கடுத்து மேற்கொண்டு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். அப்படியும் கிடைக்கலன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேற்கொண்டு என்ன பண்ணலான்ன்றதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.